இவ்வளோ வருஷம் நீங்கள் வந்து நடிகையா ஒரு பாடகியா பணத்தை அப்படி வாங்கிட்டே இருந்தீங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ தயாரிப்பாளரை கொடுத்துட்டே இருக்கணும், அது எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு பைத்தியமா? ஏன்னா நான் வீட்டில் லோன் எடுத்தேன், காசு போட்டிருக்கேன். ஹீஸ் ஒரு ஆக்டர் மட்டும் இல்லாமல் அந்த ஏடி புத்தி இருக்கு அவர்கிட்ட. பிகாஸ் ஹீஸ் ஒர்க் வட சென்னை பற்றி பேசினாலே எல்லாரும் சந்தா தான் கத்துறாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆஸ் வி நோ, வர ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம மாஸ்க் ரிலீஸ் ஆகுது. அண்ட் படத்தை பற்றி சொல்லணுன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் இந்த ஹைஸ்ட் படம் தான். அது நான் காசு திருடிட்டு போவாங்க, அப்புறம் வந்து அந்த காசை கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி ஒரு கதை. ஆனால் அதுக்குள்ள நிறைய ஃபன் எலிமெண்ட்ஸ், ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு த்ரில்லர் எலிமெண்ட், அண்ட் கடைசியாக ஒரு சின்ன கருத்து, ஒரு சொசைட்டிக்கான ஒரு கரெக்டான போய் சேர்ற மாதிரி ஒரு சின்ன மெசேஜும் இருக்கு. நான் பண்ண படத்தில் இது ஒரு ஜாலி படம்னு நான் சொல்ல முடியும். ஆமா, என்னோட ரோல் மிரட்டுற மாதிரி இருக்கு, ஆனா படம் ஜாலியா தானே இருக்கும். மேடம், இவ்வளோ வருஷம் நீங்கள் வந்து நடிகையா ஒரு பாடகியா பணத்தை அப்படி வாங்கிட்டே இருந்தீங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ தயாரிப்பாளரை கொடுத்துட்டே இருக்கணும், அது எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. ஆமாங்க, அதான் நிறைய பேர் கேட்டாங்க, உனக்கு என்ன பைத்தியமா? ஏன்னா நான் வீட்டில் லோன் எடுத்தேன், காசு போட்டிருக்கேன் படத்துல. ஸோ அதுக்கு நான் சொல்ற பதில் வந்து, அந்த வீடு வாங்கின காசு படத்துல இருந்து தான் வந்தது. ஸோ அதே காசு தான் திருப்பி போடுறேன், அவ்வளோதான். மேடம், இந்த படத்துல கவினோட ஆக்டிங் எப்படி இருந்தது? அவங்களோட காம்பினேஷன் சீன்ஸ்லாம் இந்த மாதிரி பிரமாதமா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு கவனை பத்தி அவ்வளோ தெரியல. யூனோ வென் வி காட் ஒர்க்கிங் ஆன் த ஃபிலிம், பட் செட்டில் இன்டராக்ட் பண்ணும் பொழுதோ காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கும்போது ஐ ரியலைஸ் ஹீஸ் ஒரு ஆக்டர் மட்டும் இல்லாமல் அந்த ஏடி புத்தி இருக்கு அவர்கிட்ட. பிகாஸ் ஹீஸ் ஒர்க் அஸ் அன் ஏடி. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி நான் கார்த்திகிட்ட அதை பார்த்துருக்கேன். பிகாஸ் கார்த்தியும் ஒரு ஏடியா வேலை பார்த்துருக்காரு. ஸோ வென் ஆக்டர்ஸ் கம் வித் தட் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட், அவங்களுக்கு வந்து ஒரு படமாக என்ன தேவை, அந்த சீனுக்கு என்ன தேவை அப்படி யோசிப்பாங்க, அவங்கள பற்றி மட்டும் யோசிக்காம. அண்ட் இட்ஸ் வெரி நைஸ். ஸோ நிறைய இடத்துல வந்து கவன் இம்ப்ரூவைஸ் பண்ணுவார். சீனில் இப்படி டயலாக் எடுத்துகிட்டு, சார் இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும், அண்ட் அவர் சொல்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அவருக்கு மட்டும் இல்லை, எனக்கும் ஒரு சில இடத்துல இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபார் மீ தட் வாஸ் அ வெரி குட் என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ லவ் இட். எப்போவுமே நாங்கள் ஜோக் பண்ணிடுவோம். நான் வந்து எடிட்டெல்லாம் பார்க்கும்போது நான் சொல்லுவேன், கவின் உன்னோட சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து, மேம் உங்களோட சீன்ஸ் எனக்கு ரொம்ப பேசுவோம். பிகாஸ் ஆக்சுவலி கதை வந்து நம்ம ரெண்டு பேரோட அந்த ஒரு கேட்ச் மீ இஃப் யூ கேன் மாதிரி ஒரு இன்டர்பிளே தான் இருக்கு படம் முழுசாவே. ஸோ இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் டைனாமிக். ஓகே, ரீசெண்டாக இப்போ ஆண்ட்ரி ஏதாவது ஒரு படம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாலே ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணியிருப்பாங்களோ இல்லை மேபி கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்போ கொஞ்ச நாளாவே போனது. இப்போ வந்து இல்லை ஹீரோயினா அவங்க தான் லீட் ரோலில் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ எப்படி இருக்கு? இப்போ அது ரீசெண்ட் டேஸாக அப்படி தான் கேட்டு வந்திருப்போம். லைக் 1000 ஆகட்டும், வட சென்னை ஆகட்டும், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு ஃபீமேல் லீட்ல பண்ணியிருக்கீங்க அந்த படத்தில். ஸோ எப்படி இருக்கு மேம்? ஸோ நீங்கள் சொல்லுங்க. வட சென்னை பற்றி பேசினாலே எல்லாரும் சந்தா தான் கத்துறாங்க. அதுக்கு பேர் கேரக்டர் ஆர்டிஸ்ட் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அது மக்கள் சொல்கிறது இல்லையே. எனக்கு 1001 தான் மேம். உங்களுக்கு 1001. ஓகே, அந்த 1001லேயும் ஐ டோன்ட் நோ, உங்களோட டெஃபினேஷன் ஆஃப் கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது, அவ்வளோதான். ஸோ ஒரு நல்ல கேரக்டர் பண்ணால் அது கேரக்டர் ஆர்டிஸ்டா? அப்புறம் அது லீட் ரோல் கிடையாதா? அப்படிதான் சொல்றீங்களா? அப்படிதான் சொல்றீங்களா? நான் உங்களை கேட்குறேன். இடத்துல நிறைய கேரக்டரை வந்து சொல்லணும் அப்படின்ற இடத்துல வந்து அது ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான மாதிரி பார்க்க முடியும். பட் இந்த படத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கவின், ஆண்ட்ரியா இவங்க 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்ற. இல்ல, அப்படி ஒண்ணுமே இல்லை. இன்னொரு ருஹானி சர்மாவும் இருக்காங்க படத்துல. பாத்தீங்கன்னா அவங்க தான் ஹீரோயின் ஆக்சுவலி. பிகாஸ் அவங்க தான் லவ் இன்ட்ரெஸ்ட், நான் கிடையாது. ஸோ அதுக்கு நான் கேரக்டர் ஆர்டிஸ்ட், அவர் அவங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட். என்ன சொல்றீங்க? எல்லாருமே கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான்.